வணக்கம் தோழமைகளே. கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு பாகம் 2 அத்தியாயம் 4. மாமல்லபுரம். கடற்கரை பட்டினமாகிய மாமல்லபுரத்தில் அன்று கல்லோலமாயிருந்தது. வீடுகள் எல்லாம் மாவிலைகளினாலும் தென்னங்குருத்துகளினாலும் சிங்க உருவத் தாங்கிய கொடிகளினாலும் பல வர்ண தோரணங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின. தெரு வீதிகளின் சித்திர விசித்திரமான கோலங்கள் போடப்பட்டிருந்தன. தேர்கள், யானைகள், குதிரைகள், கோபுரங்கள், பலவித விருட்சங்கள், பூச்செடிகள் இவை போலெல்லாம் போட்ட கோலங்கள் கண்ணுக்கு விருந்தாயிருந்தன. அதிகாலையிலிருந்து ஸ்திரீகளும் புருஷர்களும் சிறுவர் சிறுமியர்களும் பட்டுப்பாவடைகளினாலும் பசும்பொன் ஆபரணங்களினாலும் தங்களை அலங்கரித்து கொண்டு தெரு வீதிகளிலும் திண்ணைகளிலும் கூட்டங்கூட்டமாக நின்று கொண்டிருந்தன. எங்கே பார்த்தாலும் பேரிகை முழக்கம் மற்றும் மங்கள வாத்தியங்களின் ஒலியும் கேட்டுக்கொண்டிருந்தன. இந்த ஒலிகளுக்கிடையில் சக்கரவர்த்தி காஞ்சியிலிருந்து கிளம்பிவிட்டாராம். பாதி வழி வந்தாகிவிட்டதாம். சக்கரவர்த்தியின் கோமகள் குந்தவி தேவியும் வருகிறாராம் என்றெல்லாம் ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் கலகல சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. மாமல்லபுர வாசிகள் அத்தனை அதிக உற்சாகத்துடன் ஆனந்தத்துடனும் அன்று உற்சவம் கொண்டாடியதின் காரணம் என்னவென்றால், அந்நகருக்கு அன்று மாமல்ல நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி விஜயம் செய்வதாக இருந்ததுதான். சக்கரவர்த்தி விஜயம் செய்து 7-8 வருஷங்களுக்கு முன்னால் நின்று போன சிற்ப பணியை மறுபடியும் ஆரம்பித்து வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. சக்கரவர்த்தியுடன் கூட அவருடைய செல்வகுமாரி குந்தவி தேவியும் வரப்போவதாக தெரிந்திருந்தபடியால் மாமல்லபுர வாசிகள் எல்லையற்ற குதூகலத்துடன் அந்த நாளை திருநாளாக கொண்டாடினார்கள். அந்த காலத்தில் காஞ்சி நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியின் புகழ் என் திசையிலும் பரவியிருந்தது. பாரத நாடெங்கும் அவருடைய கீர்த்தி வியாபித்திருந்ததோடு கடல் கடந்து வெளிநாடுகளுக்கும் சென்றிருந்தது. தெற்கே காவிரியாற்றங்கரையிலிருந்து வடக்கே கிருஷ்ணா நதி கரை வரையில் பல்லவர்களின் சிங்கக்கொடி கம்பீரமாக பறந்தது. அந்த பிரதேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் நரசிம்மவரிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார்கள். அறிவிலும் வீரத்திலும் தாராள குணத்திலும் நடுக்கண்ட நீதி வழங்குவதிலும் குடிகளின் நலன்களை கண்ணுங்கருத்துமாய் பாதுகாப்பதிலும் சிற்பம், சித்திரம், சங்கீதம் முதலிய கலைகளை வளர்ப்பதிலும் நரசிம்மவர்மர் மிக சிறந்து விளங்கியது பற்றி அவருடைய பிரஜைகள் மிக்க பெருமை கொண்டிருந்தார்கள். வடக்கே நர்மதை நதி வரையில் படையெடுத்து சென்று பொல்லாத புலிகேசியை போரில் கொன்று வாதாபி நகரை தீக்கிரையாக்கிவிட்டு வந்ததன் பின்னர் மாமல்ல சக்கரவர்த்தியை பற்றி அவருடைய குடிகள் கொண்டிருந்த பெருமை பன்மடங்கு பெருகியிருந்தன. தட்சிண தேசத்தின் நரசிம்மவர்மரைப் போல் ஒரு சக்கரவர்த்தி இதுவரையில் தோன்றியதுமில்லை, இனிமேல் தோன்றப் போவதுமில்லை என்று அந்த காலத்தில் பல்லவ சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த ஜனங்கள் நம்பினார்கள். 300 வருஷத்திற்கு பிறகு தஞ்சையில் ராஜேந்திர சோழன் என்னும் மகா சக்கரவர்த்திகள் தோன்றப் போகிறார்கள் என்பதை அந்த காலத்து மக்கள் அறிந்திருக்க முடியாதல்லவா? இவ்விதம் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிரஜைகள் எல்லோரும் நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியிடம் பக்தி விசுவாசம் கொண்டிருந்தவகையாயினும் மாமல்லபுரம் வாசிகளுக்கு சக்கரவர்த்தியிடம் ஒரு தனித்த உறவு ஏற்பட்டிருந்தது. அந்த பட்டினத்திற்கு பெயரும் புகழும் அளித்தவர் அவரே அல்லவா? மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் காலத்தில் நரசிம்மவர்மர் இளம் பருவத்தினராயிருந்தபோது ஒரு தடவை மல்யுத்தத்தில் பிரசித்தி பெற்ற மல்லர்களை எல்லாம் தோற்கடித்து வெற்றி பெற்றார். அப்போது அவருக்கு மகாமல்லன் என்ற பட்டம் அவருடைய தந்தை மகேந்திரவர்மனால் அளிக்கப்பட்டது. சில காலத்திற்கு பிறகு இந்த பட்டப்பெயரை வைத்தே அந்த கடற்கரை பட்டினத்திற்கு பெயர் வழங்கலாயிற்று. அப்பா, இந்த பட்டினத்திற்கு உங்கள் பட்டப்பெயரை எதற்காக வைத்தார்கள் என்று கோமகள் குந்தவி தேவி
தந்தை நரசிம்மவர்மரை பார்த்து கேட்டாள். இருவரும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து யானை மீது அம்பாரியில் வீற்றிருந்தார்கள். அந்த பட்டத்து யானைக்கு முன்னாலும் பின்னாலும் வேலும் வாளும் தாங்கிய போர் வீரர்கள் அணிவகுத்து சென்றார்கள். இன்னும் பல வகைப்பட்ட விருதுகளும் சென்றன. எல்லோருக்கும் முன்னால் பெரிய ரிஷபங்கள் முதுகில் முரசுகளை சுமந்து கொண்டு சென்றன. சற்று நேரத்துக்கொரு தடவை அந்த முரசுகள் அடிக்கப்பட்ட போது உண்டான சத்தம் அலை மோதி கொண்டு நாலாபுரமும் பரவியது. அம்பாரியின் மீது வீற்றிருந்த நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியையும் அவர் அருமை புதல்வியையும் ஏக காலத்தில் பார்த்தவர்கள் உதய சூரியனையும் பூரண சந்திரனையும் அருகருகே பார்த்தவர்களைப் போல் திணறி திண்டாடி போவார்கள். இவருடைய திருமுகத்திலும் அத்தகைய திவ்ய தேச ஜொலித்து கொண்டிருந்தது. அவர்கள் அணிந்திருந்த கிரீடங்களிலும் மற்ற ஆபரணங்களிலும் பதிந்த நவரத்தினங்களின் காந்தி பார்ப்பவர்களின் கண்களை கூசச் செய்தது. பல்லவ சக்கரவர்த்தி ஆஜானுபாகுவாய் கம்பீரமான தோற்றமுடையவராய் இருந்தார். வலிமையும் திறமையும் கொண்ட அவருடைய திருமேனியில் மென்மையும் சௌந்தரியமும் கலர்ந்து உறவாடின. ராஜகலை ததும்பிய அவருடைய முகத்தில் காணப்பட்ட காயங்களின் வடுக்கள் அவர் எத்தனையோ கோர யுத்தங்களில் கை கலந்து போரிட்டு ஜெயபேரிகி முழக்கத்துடன் திரும்பி வந்தவர் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தன. கோமகள் குந்தவி தேவியோ பெண் குலத்தின் அழகெல்லாம் திரண்டு உருகொண்டவள் போலிருந்தாள். பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருந்த மகா சிற்பிகளும் ஓவியக்காரர்களும் குந்தவி தேவியிடம் தங்கள் கலைத்திறன் தோற்றுவிட்டதென்பதை ஒப்புக்கொண்டார்கள். கோமகளின் கருவிழிகளினால் தான் என்ன மாயசக்தி இருக்கிறதோ தெரியவில்லை. தேவி தமது அஞ்சனந்தீட்டிய கண்களை அகல விரித்து எங்களை பார்த்த உடனேயே நாங்கள் உணர்விழந்து மெய்மறந்து போய்விடுகிறோம். அப்புறம் சிற்பம் அமைப்பதெங்கே, சித்திரம் வரைவதெங்கே என்கிறார்கள். எங்களை எல்லாம் கர்வபங்கம் செய்வதற்கென்றே பிரம்மன் குந்தவி தேவியை படைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பா, இந்த நகருக்கு தங்கள் பட்டப்பெயரை எதற்காக வைத்தார்கள்? சொல்கிறேன் சொல்கிறேன் என்று ஏமாற்றிக் கொண்டு வருகிறீர்கள். இன்றைக்கு கட்டாயம் சொல்லியாக வேண்டும் என்று மறுபடியும் கேட்டாள் குந்தவி. அப்படியானால் இப்போது இந்த யானையின் மேலிருந்து நாம் இறங்கியாக வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி. அப்படியே நான் தரையில் குதித்து விடட்டுமா என்றாள் குந்தவி. நீ சாதாரண மனுஷியாயிருந்தால் குதிக்கலாம் அம்மா, குதித்து காலையும் முடித்து கொள்ளலாம். சக்கரவர்த்தியின் மகளாயிருப்பதால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றார் சக்கரவர்த்தி. எதற்காக அப்பா அப்படி? சக்கரவர்த்தியின் மகளாயிருப்பதால் யானை மேலிருந்து குதித்து காலை ஒடித்து கொள்ள கூடவா பாதியத்தை இல்லை என்று சிரித்து கொண்டே குந்தவி கேட்டாள். ஆமாம் ஆமாம், அப்படி நீ இருந்தால் காஞ்சி சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி யானையில் மேலிருந்து குதித்தாளாம் என்ற செய்தி உலகமெல்லாம் பரவிவிடும். அப்புறம் அங்கவங்க கலிங்கம் முதலான 56 தேச ராஜகுமாரர்களில் யாரும் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள முன் வரமாட்டார்கள். அப்புறம் உன் கல்யாணத்திற்கு சீதை விஷயத்தில் ஜனகர் செய்தது போல் நானும் ஏதாவது தந்திரம் செய்தாக வேண்டும். ஜனகர் தந்திரம் செய்தாரா? என்ன தந்திரம் அப்பா என்று குந்தவி கேட்டாள். அது தெரியாதா உனக்கு? சீதை சிறு பெண்ணாய் இருந்தபோது ஒரு நாள் வில்லை தெரியாத்தனமாய் தூக்கி நிறுத்திவிட்டாளாம். இதற்காக அவளை 56 தேசத்து ராஜகுமாரர்களும் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார்கள். கடைசியில் சீதையின் தகப்பனார் என்ன செய்தார் தெரியுமா? விஸ்வாமித்திர ரிஷியை அனுப்பி ராமன் என்ற அசட்டு ராஜகுமாரனை தந்திரமாய் அழைத்து வர பண்ணினார். ஒரு பெரிய வில்லை நடுவில் முறிந்தது தெரியாதபடி தந்திரமாய் பெட்டிக்குள் வைத்திருந்தார். ராமன் அந்த வில்லை விளையாட்டாக எடுத்ததும் வில் முறிந்து 2 துண்டாக விழுந்துவிட்டது. உடனே ஜனகர், ஐயோயோ, எங்கள் குல சம்பத்தாகிய வில்லை ஒடித்து விட்டாயே, ஒன்று ஒடிந்த வில்லை சேர்த்து கொடு, இல்லாவிட்டால் என் மகள் சீதையை கல்யாணம் பண்ணிக்கொள் என்றார்.
ராமன் வேறு வழியில்லாமல் சீதையை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. குந்தவி விழுந்து விழுந்து சிரித்து கொண்டே, அப்பா, நானும் ராமாயண கதையை கேட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்வது புதிய ராமாயணமாயிருக்கிறதே என்றாள். சற்று சிரிப்பு அடங்கிய பிறகு அவள், ஆனால் உங்களுக்கு அதை பற்றி கவலை வேண்டாம் அப்பா, நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று சொன்னாள். சக்கரவர்த்தி மூக்கின் மேல் விரலை வைத்து கொண்டு, அது என்ன சமாசாரம்? கல்யாணம் உன்னை என்ன பண்ணிற்று? அதன் மேல் அவ்வளவு கோபம் என்று கேட்டார். அப்போது குந்தவி, கல்யாணம் செய்து கொண்டால் நான் உங்களை விட்டு பிரியதானே வேண்டும். உங்களை விட்டு விட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லை. உங்களுடனே நான் எப்போதும் இருப்பேன் என்றாள். அப்படியா சமாசாரம் குந்தவி? இன்னொரு தடவை சொல்லு என்றார் சக்கரவர்த்தி. அதெல்லாம் ஒரு தடவைக்கு மேல் சொல்ல மாட்டேன் அப்பா. நீங்கள் ஏக சந்தக்ராக்கி என்பது உலகமெல்லாம் பிரசித்தியாயிருக்கிறதே. ஒரு தடவைக்கு மேல் ஏன் கேட்கிறீர்கள்? ஓ, ஆபத் பாந்தவா அநாதர ரட்சகா, இந்த வாயாடி பெண்ணை கட்டிக்கொண்டு எந்த ராஜகுமாரன் திண்டாடப் போகிறானோ, யார் தலையில் அவ்விதம் இருக்கிறதோ அவளை நீதான் காப்பாற்றி அருள வேண்டும் என்று சொல்லியபடி சக்கரவர்த்தி தலைமேல் கை கூப்பி வானத்தை அன்னார்ந்து நோக்கினார். உங்களுடைய பரிகாசம் இருக்கட்டும். இப்போது யானையை நிறுத்தீர்களா இல்லையா? இல்லாவிடில் நான் கீழே குதித்து விட்டேனானால் அப்புறம் என்னை ஒரு ராஜகுமாரனும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான். எப்போதும் உங்கள் பிராணனைத்தான் வாங்கி கொண்டிருப்பேன் என்று குந்தவி சொல்லி எழுந்து நின்று அம்பாரியிலிருந்து கீழே குதிப்பது போல் பாசாங்கு செய்தாள். வேண்டாம் வேண்டாம், அப்படிப்பட்ட விபரீதம் பண்ணி வைக்காதே என்று கூறி பல்லவ சக்கரவர்த்தி யானைப்பாகனை கூப்பிட்டு யானையை நிறுத்த சொன்னார். யானை நின்றதும் தந்தையும் மகளும் கீழே இறங்கினார்கள். சக்கரவர்த்தி குதிரையும் பல்லக்கும் கொண்டு வரும்படி சமிக்கை காட்டினார். அவை அருகில் வந்ததும் பரிவார தலைவனை அழைத்து, நீங்கள் நேரே போய் நகர் வாசல் அருகில் நில்லுங்கள், நாங்கள் அங்கே வந்து சேர்ந்து கொள்கிறோம் என்றார். பிறகு குதிரை மீது ஆரோகணித்து ராஜமார்க்கத்திலிருந்து பிரிந்து குறுக்கு வழியாக போகத் தொடங்கினார். இளவரசி ஏறியிருந்த பல்லக்கும் அவரை தொடர்ந்து சென்றது. சக்கரவர்த்தி இம்மாதிரியெல்லாம் எதிர்பாராத காரியங்களை செய்து சர்வ சகஜமாய் போயிருந்தபடியால் அவரை தொடர்ந்து வந்த பரிவாரங்கள் சிறிதும் வியப்பும் அடையாமல் ராஜமார்க்கத்தோடு மேலே சென்றன. நன்றி.